விசிக தலைவர் திருமாவளவன் சார் திமுகவும் தாவேகாவும் இணைஞ்சு அப்படின்னு சொல்றாரு. ஒரு நாள் தாவேகாவை சப்போர்ட் பண்றாரு, ஒரு நாள் திமுக சப்போர்ட் பண்றாரு. என்ன மனநிலையில இருக்காருன்ற ஒரு கேள்வி வருது. அத்தைக்கு மீசை முளைத்தாலும் தான் பாக்குறேன். திமுகவோட அவங்க காசுல, அவங்க ஓட்டுல, அவங்களை குதிப்பாடியே ஒரு 9 வருஷம் நல்லா பழக்கமாயி டக்குன்னு கட் பண்ணிட்டு வெளியே வர முடியல. விஜய் இவங்க மந்திரிங்க எல்லாரையும் கேஸ் பண்றாரு. லஞ்ச ஊழல். ஏவாவேலு இப்ப சிங்கப்பூர்ல இருந்து திரும்பி இருக்கிறார், ரிட்டர்ன் ஃப்ரம் சிங்கப்பூர். இன்னும் யாரெல்லாம் லண்டனுக்கு ஓட போறாங்க, துபாய்க்கு ஓட போறாங்க. பிரச்சனை தீர்றது முக்கியம் இல்ல திமுகவுக்கு. கனிமொழிக்கு, ராஜாவுக்கு, இந்த சொம்புங்கள் இருக்காங்க இல்லையா திமுக தலைவர்கள், அரசை குறை சொல்லணும். மாங்காய் புளிச்சதோ வாய் புளிச்சதோன்னு பேசிட்டு இருக்காங்க இப்ப திமுக ஆட்கள். அதுவும் எடப்பாடி கேட்டாரு பாருங்க, நீங்க போய் பாஜக தமிழ்நாட்டுக்கு பச்சை துரோகம் பண்ணிட்டு இருக்கும் போது அமித்ஷா காலில் விழுந்துட்டு அமித்ஷாவின் அடிமை. திமுகவுக்கு கூச்ச நாச்சமே கிடையாதுங்க. இந்த மடம் இல்லைன்னா சந்த மடம்னு சொல்லி மோடியும் திமுக மாதிரிதான் எதுக்காக ஒண்ணும் தயாரா இருப்பார், பதவியில தொடர்வதற்காக. தமிழ்நாட்டிலேயே நீங்க எழுதி வச்சீங்க, திமுக, அதிமுக, பாஜக இந்த 3 பேரும் ஒன்னா சேர போறாங்க. இப்ப தஞ்சாவூர்ல இருக்க மக்கள்லாம் அவங்களுக்கு நிலத்தடி நீர் ரொம்ப கம்மியாயிடுச்சு. கரெக்டா இந்த வாட்டி கர்நாடகால இருந்து திறந்து விட வேண்டிய தண்ணி இன்னும் திறந்து விடாம இருக்காங்க. இதுக்கு சிஎம் விஜய் சார் மற்ற மினிஸ்டர்ஸ் எல்லாம் எப்பேற்பட்ட நடவடிக்கை எடுக்க போறாங்க? ஏன்னா எங்களுடைய வாழ்வாதாரம் எல்லாமே தண்ணியை நம்பி, விவசாயத்தை நம்பி தான் இருக்கு. எங்க கால்நடைகள்லாம் ரொம்ப கஷ்டப்படுது அப்படின்ற கோரிக்கை வைக்கிறாங்க. இதை பத்தின அடுத்த கட்ட நடவடிக்கையா விஜய் சார் என்ன எடுக்க போறாரு? அடுத்து மூவா என்ன இருக்க போகுது? வழக்கமாங்க குறுவை சாகுபடிக்கு மேட்டூர் அணையில இருந்து ஜூன் மாசம் 12ஆம் தேதி திறந்து விடுவாங்க. இது ஒரு வழக்கமான மாமூலான விஷயம். இந்த முறை அந்த தண்ணீர் திறந்து விடப்படல. கேட்டா அங்க இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா, மேட்டூர் அணையிலேயே நீர் மட்டம் ரொம்ப கம்மியா இருக்கு, அதனால அதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி திறந்து விட்டா கூட அந்த தண்ணி கடைமடை வரைக்கும், கடைசி வரைக்கும் போகாது. அதனால இந்த வாட்டி டிலே ஆகுதுங்க. இது இயற்கை தாங்க. அதாவது இதுல போய் நம்ம எந்த ஆட்சியாளர்களையும் குறை சொல்ல முடியாது. ஆனா காவேரி நதியை நீரை பங்கிட்டு கொள்வதில தமிழ்நாடுக்கு தொடர்ந்து கர்நாடக அரசு அநீதி இழைத்து வருகிறது. தொடர்ந்து அது எதிர்மறையான நிலை எடுக்கிறது என்பது பல ஆண்டுகளாக நடந்துட்டு வர்ற விஷயம். இதுக்கு நதி மூலம், ரிஷி மூலம் யாரு எந்த ஆட்சியில இது கோட்டை விட்டாங்க அப்படிலாம் இப்ப நம்ம சொல்லி பிரயோஜனம். இன்றைக்கு இருக்கிற நிலையில மத்திய அரசு இதுல தலையிடணும். மத்திய அரசு நியமிச்சிருக்கிற நதிநீர் பங்கீட்டு வாரியம் நியாயம் வழங்கணும். 2வது 2 மாநிலங்களுக்கு இடையேயான பிரச்சனை. இது ரொம்ப டிக்லிஷான இஷ்யூ. அதுவும் இன்னைக்கு முதல்வரா கர்நாடகால வந்திருக்கக்கூடிய டி.கே. சிவகுமார்ன்றவரு ரொம்பவும் தீவிரமான அந்த வட்டால் நாகராஜ் மாதிரி கன்னடர்கள் உரிமைக்காக ஒரு இயக்கம் வச்சிட்டு இருக்காங்க இல்லையா, தமிழர்களுக்கு எதிராக எப்பவுமே பேசிட்டு இருப்பாரு. அத மாதிரி இப்ப இவர் என்ன பண்றாருன்னா, காவேரி குறுக்கே மேகதாதுன்ற இடத்துல புதிய அணைய கட்டணும்ன்றதுல அவருடைய பெட் சப்ஜெக்ட் அது. அதனால அவர் பாத யாத்திரை போனாரு, அதை வச்சு ஓட்டெல்லாம் வாங்கிட்டாரு. இப்ப முதலமைச்சரா உட்கார்ந்தவன்னா அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம இந்த திட்டத்தை நிறைவேற்றணும்னு முனைப்பா இருக்காரு. ஆனா அதுக்கு சட்டத்துல இடம் இல்லைங்க. நீதிமன்ற தீர்ப்புகள் ரொம்ப தெளிவா இருக்கு. அவரு என்ன படம் காட்டினாலும் அடிக்கல் நாட்டவும் முடியாது, அணை கட்டவும் முடியாதுங்க. எப்போனா அந்த காவேரி நீர் பங்கீட்டுல இருக்கிற அத்தனை மாநில அரசுகளும் அனுமதித்தால் ஒழிய, ஒத்துக்கொண்டால் ஒழிய. இப்ப தமிழ்நாடு துவக்கத்திலிருந்தே கடுமையான எதிர்ப்பு கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால அத கட்டினாங்கன்னா மேகதாதுல அநேகமா காவேரியில தண்ணி வர்றது கம்மியாயிடும். அதுக்கப்புறம் அவங்க நம்ம தஞ்சை நெல் விளையும் பூமி இருக்குல்ல, அது பாலைவனமாக ஆக வாய்ப்பு இருக்குதுன்னு கூட விவசாயிகள் அச்சப்படுகிறார்கள். இப்ப சிவகுமாரை பொறுத்தவரையில பெங்களூர் நகரத்துக்கு குடிநீர் தட்டுப்பாடு இருக்கு அந்த மக்களுக்கு. ஆகவே அந்த குடிநீருக்காகன்னு சொல்லி அவரு இத மேகதாது அணை கட்டத நியாயப்படுத்துறாரு. ஆனா உண்மை இல்லை. உண்மை நோக்கம் கூடுதலான தண்ணீரை தேக்கி வச்சுக்கணும் கர்நாடகத்துக்கு. அதுக்கு ஒரு அலிபி. குடித்தண்ணீர்னு சொன்னா யாரும் எதிர்க்க மாட்டாங்க இல்லையா.
அது மாதிரி பண்றாரு. பட் நம்முடைய ஆட்சி தாவேக ஆட்சி வந்த பிறகு ஒரு மனதாக சட்டமன்றத்துல தீர்மானத்தை நிறைவேற்றினார் திரு விஜய். பார்த்திருப்பீங்க, மேகதாதுல அணை கட்டக்கூடாது, இதுல தமிழ்நாட்டின் எதிர்ப்பு, தமிழ்நாட்டு விவசாயிகள் நலன் பாதிக்கப்படும் அப்படின்றதெல்லாம் அவர் தெளிவா அந்த தீர்மானத்துல சொல்லி, எதிர்கட்சி தலைவர் உதயநிதி கொடுத்த திருத்தத்தையும் ஏற்றுக்கொண்டு அது ஒரு மனதாக நிறைவேற்றப்பட்டிருக்கு. அதே போல பிரதமர் கிட்டமும் அவர் போய் சந்திச்சப்போ இந்த பிரச்சனையை தீர்த்து வைங்கன்னு சொல்லியிருக்காரு. ஆனா பிரச்சனை தீர்றது முக்கியம் இல்ல திமுகவுக்கு. கனிமொழிக்கு, ராஜாவுக்கு, இந்த சொம்புகள் இருக்காங்க இல்லையா திமுக தலைவர்கள், அவங்களுக்கு என்னன்னா தாவேக அரச குறை சொல்லணும். உடனே என்னன்னா காங்கிரஸ் அமைச்சர்களை நீக்குவீர்களா எடப்பாடி கேள்வி. ஏயா, தமிழ்நாட்டில் இருக்கிற காங்கிரஸ் தமிழ்நாட்டு மக்களுக்காக, தமிழ்நாட்டு நலன்களுக்காக தான் நிற்கும். கர்நாடகால இருக்கிற காங்கிரஸ் கர்நாடக மக்களுக்காக, கர்நாடக நலன்காக நிற்கும். எல்லா தேசிய கட்சிகளுக்கும் இருக்கிற தர்ம சங்கடமான நிலைமை தான் இது. இப்ப ஏதோ காங்கிரஸ் கட்சியோடு தாவேகா கூட்டு இருப்பதால் இதை விட்டு கொடுத்துருவாங்க அப்படின்னு நினைப்பதே பைத்தியகாரதானம். சரி, திமுகவோட மே 4ஆம் தேதி வரையில கர்நாடகா காங்கிரஸ் கூட்டு. அப்ப என்னாச்சு, எனக்கு நல்லா நினைவு இருக்கு, ஒரு அனைத்து முதலமைச்சர்கள் மாநாடு, இந்த இந்தியா கூட்டணி தலைவர்கள் மாநாடு ஒண்ணு திரு மு.க. ஸ்டாலின் சென்னையில கூட்டினப்ப அதுக்கு இவர் வரல, சித்தராமையா அப்ப முதலமைச்சர், அவர் வரல, துணை முதலமைச்சரான சிவகுமார் தான் அனுப்பிச்சு வச்சாரு. சிவகுமார் சென்னைக்கு வந்தார். அப்ப பல செய்தியாளர்கள் முதல்வர் ஸ்டாலினா கிட்ட கேட்டாங்க. என்ன கேட்டாங்கன்னா, சார் அவர் வராற, நீங்க இத பத்தி பேசுவீங்களான்னா வாயே திறக்கலைங்க. அப்பவும் மேகதாது பிரச்சனை இருக்கு, புரியுதுங்களா? அப்ப காங்கிரஸ் கூட்டணியில இருக்க கனிமொழி இன்னைக்கு முழங்குறாங்கல்ல, அப்ப உங்க கூட கூட்டணி இருந்தப்ப மேகதாது பிரச்சனையே இல்லையா? மேகதாது அணை கட்டுற அப்பதான் அவர் தேர்தல் பிரச்சாரத்துக்காக நடைப்பயணம் எல்லாம் போனாரு சிவகுமார். ஆமா, அதாவது சென்னைக்கு வர்ற துணை முதல்வர் சிவகுமார் கர்நாடகா, அவரை சென்னைக்கு வராரு, அவர்கிட்ட இத பேசுங்கன்னு சொன்னா காது கொடுத்து கேட்காத ஸ்டாலின் திமுக முதலமைச்சர் தான். அவங்கதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா காங்கிரஸோடு கூட்டணி வைத்து கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டு நலன்களை விட்டு, எப்ப நீங்க ஆல் இந்தியா பிளாக்லயே இருந்தீங்களா? அரசியலாக்க கூடாது. இது தமிழ்நாட்டு மக்கள், ஒட்டுமொத்த மக்களினுடைய பிரச்சனைங்க. இதுல கர்நாடகால எப்படி எல்லாம் ஒன்னா இருக்கான் பாருங்க, காங்கிரஸ், பிஜேபி எல்லாம் ஒன்னா இருக்கான். ஆனா இங்க பாருங்க, திமுகக்கு சின்ன புத்திங்க, அரசியல் பண்ண எதையுமே. அதனால உடனே தாவேகா காங்கிரஸ் கூட்டணி, அதனால இவர் மெதுவா போகிறார், மென்மையான போக்கு. என்ன போய் சண்டை பிடிக்க முடியுமா, சட்டை பிடிக்க முடியுமா? சிவகுமார் அவர் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சருங்க. ஆக இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப நாசூக்காக, ரொம்ப கார்டியலா, அமைதியாக, சட்டப்பூர்வமாக ஆலோசனை செய்துதான் பேசணுமே தவிர, கர்நாடகா நமக்கு ஒண்ணும் எதிரி இல்லைங்க. நீங்க சொல்ற திராவிட நாட்டில் உள்ள இருக்கிறது தான் கர்நாடகா. இல்லாத திராவிட நாடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்ல ரொம்ப நாளா. இந்த திராவிட நாடு அந்த அடைப்புக்குள்ள இருக்கிறது தான் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா எல்லாம். அப்ப ஒரு திராவிட நாட்டில் இருக்கிற ஒரு மாநிலத்துல ஒரு முதலமைச்சர் அவர் ஏதோ தப்பா பேசுறாருக்காக அந்த மக்களையோ அந்த மாநிலத்தையோ நாம் எதிரியாக கருத முடியாதுங்க. ஏன்னா காவேரியில பிரச்சனை ஆச்சுன்னா பாதிக்கப்பட போறவே இங்க பேசுறாங்களே அரசியல் தலைவர்ல, கர்நாடகாவில் வாழுகிறார்களே லட்சக்கணக்கான தமிழர்கள் தான் அதுக்கான விலையை கொடுத்திருக்காங்க. கலவரம் நடந்திருக்கு, எவ்வளவு பேர் செத்து இருக்காங்க, சொத்து. அப்ப ரெஸ்பான்சிபிளா இருக்கணும் ஆட்சியாளர்கள், இரஸ்பான்சிபிளா பேசக்கூடாது. மாங்காய் புளிச்சதோ வாய் புளிச்சதோன்னு பேசிட்டு இருக்காங்க இப்ப திமுக ஆட்கள். அதுவும் எடப்பாடி கேட்டாரு பாருங்க, காங்கிரஸ் அமைச்சர்களை நீக்குவீர்களா? இன்னையா இது? நீங்க போய் பாஜக தமிழ்நாட்டுக்கு பச்சை துரோகம் பண்ணிட்டு இருக்கும் போது அமித்ஷா காலில் விழுந்துட்டு இன்னமும் எழுந்துக்காம இருக்கீங்க. அமித்ஷாவின் அடிமைன்னு உங்களுக்கு பேர் வேற வந்துடுச்சு. நீங்க எல்லாம் மாநில நலனை பத்தியும் விஜய்க்கு அட்வைஸ் கொடுக்குற அளவுக்கு வந்துட்டீங்க. நினைக்கும் போது இந்த பிரச்சனையை அரசியலாக்க கூடாது. நாம் எல்லோரும் ஒன்றாக இருந்து
நம்ம வந்து சரியான நிலை எடுத்திருக்கிறோம். நம்ம மாநில அரசாங்கம் சட்டமன்றத்துல ஒரு மனதா தீர்மானம் நிறைவேற்றிருக்கு. ஒன்றிய அரசோ மத்திய அரசோட போய் பேசி இருக்காரு முதல்வர். நிச்சயமாக அதுக்கு ஒரு தீர்வு வரும் தான் நான் நினைக்கிறேன். சார், விசிக தலைவர் திருமாவளவன் சார் திமுகவும் தாவேகவும் இணைஞ்சு இருக்கணும் அப்படின்றது சொல்றாரு. அதுக்கான விளக்கத்தையும் அவர் கொடுத்துட்டாரு. பட் என்ன இருந்தாலும் தொடர்ந்து அவருடைய ஸ்பீச்ல பார்க்கும்போது ஒரு ஏற்ற இறக்கங்கள் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு நாள் தாவேக்காவை சப்போர்ட் பண்றாரு, ஒரு நாள் திமுகவை சப்போர்ட் பண்றாரு. என்ன மனநிலையில இருக்காருன்ற ஒரு கேள்வி வருது. இப்பேற்பட்ட சூழ்நிலையில அவர் தாவேக்கா விட்டு வெளியில போவாரா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அப்படி மறுபடியும் தாவேக்கா விட்டு வெளியில போனா விஜய் சார் எப்பேற்பட்ட முடிவு எடுப்பாரு? சப்போஸ் அன்புமணி அவர்களுடைய பாமகவுடைய 4 எம்எல்ஏக்கள் உள்ள வருவாங்கன்ற மாதிரி எல்லாம் பேசுறாங்க. இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? அத்தைக்கு மீசை முளைத்தால்னு தான் பாக்குறேன். அதாவது திருமாவளவன் மே மாசம் இல்ல ஏப்ரல் மாசத்துல இருந்தே பல்டி மேல பல்டி அடிச்சாரு. தடுமாறுகிறார், தயங்குகிறார், மயங்குகிறார். அது காரணம் என்னன்னா, அவர் சொல்லிக்கிறாரு நான் அரசியல்ல தெளிவா இருக்கேன், என் அரசியலை புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்கன்னு. பேசிக்கலா அவருக்கு வந்துங்க 9 வருஷம் திமுகவோட, அவருக்கு மட்டும் இல்லைங்க, கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு எல்லாருக்கும் இருக்குது அந்த ஒரு பிரச்சனை இருக்குங்க. கொடுக்கல் வாங்கல்கள் நிறைய 9 வருஷமா வாங்கி இருக்காங்க. இப்ப இந்த தேர்தல்ல கூட 20 கோடி ஒரு தொகுதிக்கும் கொடுத்திருக்கிறாராம் மிஸ்டர் ஏவாவேலு அப்படின்னு பேசிக்கிறாங்க. இன்க்ளூடிங் கூட்டணி கட்சி தொகுதிகளுக்கும் 234 தொகுதிகளுக்கும் தேர்தல். அப்ப அந்த அவங்க காசுல, அவங்க ஓட்டுல, அவங்கள துதிப்பாடியே ஒரு 9 வருஷம் நல்லா பழக்கமாயி டக்குன்னு கட் பண்ணிட்டு வெளியே வர முடியல. அதனாலதான் அந்த மிச்ச சொச்சங்கள் அப்படியே இருக்குது. நட்பு இருக்கிறது அப்படின்றாரு. அண்ணன் ஸ்டாலின் கிட்ட சொல்லிட்டு தான் நான் வந்தேன்றாரு. சோ திருமாவளவனுடைய அரசியல் என்பது ஒரு சந்தேகத்துக்குரியதாக மாறி இருக்கிறது. அது வந்து அவருடைய இமேஜுக்கு தான் டென்ட் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். அது வந்து அவருடைய செல்வாக்கை வெகுவாக குறைச்சிருக்குதுங்க. குறிப்பா பாத்தீங்கன்னு சொன்னா, அவரு இந்த இது சொல்றாருல, இந்தியா கூட்டணியில இவங்களும் இருக்கணும், தாவேக்காவும் இருக்கணும், திமுகவும் இருக்கணும்னு. ஆனா அவருக்கு புரியுதா புரியலையான்னு தெரியல. அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்லிட்டு முன்னாள் அமைச்சர் திமுக நேத்து தூத்துக்குடியில பேசியிருக்காரு. அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் 6 மாதத்தில் முதலமைச்சராக பொறுப்பேற்பார். சிவா, நாடாளுமன்ற உறுப்பினர் சிவா, கனிமொழி எல்லாம் மத்திய அமைச்சர்கள் ஆவார்கள். 6 மாசத்துல இதெல்லாம் நடக்க போகுதுன்னு அவர் சொல்றாரு. திமுக முன்னாள் அமைச்சர், மிக முக்கியமான புள்ளி, ஸ்டாலினுக்கும் உதயநிதிக்கும் நெருக்கமான புள்ளி. அப்படின்னா என்ன அர்த்தம்? They are moving towards BJP. ஏங்க, ராஜாவும் சிவாவும் கனிமொழியும் மத்திய அமைச்சர்கள் ஆவார்கள் 6 மாசத்துலன்னா என்னங்க? எப்படிங்க, எப்படி ஆவாங்க? அவங்க என்டிஏ கூட்டணிக்கு போகாம அது சாத்தியமா? சாத்தியம். நான் சாத்தியம் இல்லைன்னு சொல்ல, அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்றது சாத்தியம் இல்லாதது அப்படின்லாம் நான் சொல்ல, சாத்தியம்தான். ஆனா பிஃபோர் தட் டிஎம்கே should join NDA. 22 எம்பியை வச்சுக்கிட்டு வெறும் பேச்சு வெள்ளை வேட்டி மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. சுண்டக்கா 4 எம்பி 5 எம்பி வச்சிருக்க கட்சி எல்லாம் மத்திய அமைச்சர்களா இருக்கான். இவங்க எல்லாம் ஏங்கி கொண்டிருக்கிறார்கள். TR பாலு, ராஜா, ஏன்னா இவங்க எல்லாம் அனுபவிச்சவங்க மத்திய அமைச்சரா. ஏங்கி கொண்டிருக்கிறார்கள். என்னடா இது, ராகுல் காந்தி எப்ப பிரதமர் ஆவருது, ராகுல் காந்தி எப்ப பிரதமர் ஆவருது, நாம எப்ப மத்திய அமைச்சர் ஆவருதுன்னு ரொம்ப ஏங்கிட்டு இருந்தவங்களுக்கு பழம் நழுவி பாலில் விழுந்த மாதிரி காங்கிரஸே வெளியே போனதால இப்ப கிளியர் ஆயிடுச்சு. இவங்க என்ன கொள்கை தங்கங்களா? பாஜகவோட கூட்டணியில இல்லாதவர்களா? குஜராத்ல இஸ்லாமியர்கள் நரவேட்டை ஆடப்பட்ட போது வாஜ்பாய் ஆட்சியில ஃபெவிகால் போட்டு 5 திமுக மந்திரிங்க உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. அப்பதான் கருணாநிதி சொன்னா, ரைட் மேன் இன் த ராங் பார்ட்டி. வாஜ்பாய் நல்லவர், வல்லவர், புகழ் பாடினாங்க. RSS இயக்கம் என்பது நல்ல இயக்கம்னு சர்டிபிகேட் எல்லாம் கொடுத்தாரு. யாரு? கலைஞர் கருணாநிதி. அதனால திமுகவுக்கு கூச்ச நாச்சமே கிடையாதுங்க. இந்த மடம் இல்லைன்னா சந்த மடம்னு சொல்லி அவங்க, நீங்க, நான் ஒரு உண்மையை சொல்றேன், வரலாற்று உண்மையை. தொடர்ச்சியாக 20 வருஷம் ஒரு மாநில கட்சி அடுத்தடுத்து அமைந்த எல்லா ஆட்சிகளிலும் இடம்பெற்றதுன்றது வரலாற்றில்
எந்த இல்ல. கட்சிக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு. உதாரணத்துக்கு வாஜ்பாய் ஆட்சியில இருப்பாங்க, அப்புறம் யூபிஏ வரும், மன்மோகன் அதுலயும் இருப்பாங்க, காங்கிரஸ் ஆட்சியிலும் இருப்பாங்க, வாஜ்பாய். எவ்வளவு பெரிய கொள்கை தங்கங்கள் பாத்தீங்களா? கண்டிப்பா. கொள்கை மறவர்கள் இவங்க, மதச்சார்பற்ற கொள்கைக்காக உயிரை கொடுக்கிறவங்க. விபி சிங் ஆட்சியில இருந்தாங்க, மூன்றாவது அணின்னு சொல்லி யுனைடெட் ஃப்ரண்ட்னு சொல்லி ஐக்கிய முன்னணி, தேவகவுடா ஐக்கிய குஜராலா இருந்தாங்கல்ல, ஆமாங்க சார். அந்த ஆட்சியில இருந்தாங்க. ஒரு 20 வருஷம் திமுக நல்லா உட்கார்ந்துட்டாங்க டெல்லியில. எந்த ஆட்சி பிரதமர்கள் மாறுவார்கள், கட்சிகள் கூட்டணிகள் மாறும், ஆனா இவங்க அதே இடத்துல சீட்ல உட்கார்ந்து. இருக்காங்க. அப்படிப்பட்ட கொள்கை தங்கங்களுக்கு இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில போய் சேர்றதுல ஏதாவது கஷ்டமா? அதுவும் மாநிலத்துல ஆட்சி இல்ல. விஜய் இவங்க மந்திரிங்க எல்லாரையும் கேஸ் பண்றாரு, லஞ்ச கண்டிப்பா. ஊழல். ஏவா வேலு இப்ப சிங்கப்பூர்ல இருந்து திரும்பி இருக்கிறார், ரிட்டர்ன் ஃப்ரம் சிங்கப்பூர். சிங்கப்பூர். அப்புறம் இன்னும் யாரெல்லாம் லண்டனுக்கு ஓட போறாங்க, துபாய்க்கு ஓட போறாங்கன்னு தெரியல. அப்ப அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும். பதவிகள் வேற கிடைக்குது, 22 எம்பி வேஸ்டா இருக்குது. மோடிக்கு அது தேவையா இருக்குது. இப்போ பிரச்சனை என்னன்னா, மோடியினுடைய திட்டங்களான ஒன் கண்ட்ரி ஒன் எலெக்ஷன், ஒரு நாடு ஒரு தேர்தல் நடத்தணும், அப்புறம் பல கான்ட்ரவர்சியல் சப்ஜெக்ட் எல்லாம் அவர் கொண்டு வர. எது தடையா இருக்குதுன்னா, நாடாளுமன்ற இரு அவைகளிலும் போத் லோக்சபா அண்ட் ராஜ்யசபால 3/2 பங்கு வரணும். அரசியல் சாசன சட்டம் திருத்தணும்னா 2 அவைகளிலும் 3/2 பங்கு. 2 அவையிலும் இல்ல, தனிப்பெரும்பான்மை இல்ல பாஜகவுக்கு. இப்பவே இந்த பக்கம் நிதிஷ்குமார், இந்த பக்கம் சந்திரபாபு நாயுடு வச்சுதான் அவர் வண்டியை ஓட்டிட்டு இருக்காரு. இந்த அடகுல 2/3 வேணும். அப்ப திரிணாமுல் காங்கிரஸ உடைச்சிட்டாங்க, கொண்டு வந்துட்டாங்க, சிவசேனாவை உடைக்கிறாங்க. இப்படி எல்லாரையும் பண்ணும்போது 22 எம்பி திமுகவுக்கு அப்படியே லட்டா வந்தா மோடிக்கு என்ன கசக்குமா? மோடியும் திமுக மாதிரிதான், எதுக்காக ஒண்ணும் தயாரா இருப்பார், பதவியில தொடர்வதற்காக. ஊர்ல இருக்கிறவனுக்கு எல்லாம் 75 வயசுன்னு சொல்லி எல்லாரையும் கழுத்தை பிடிச்சு தள்ளுவாங்க, அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி எல்லாரையும். ஆனா இவரு 75 இல்ல 85 ஆனாலும் நான் தான் இருப்பேன்னு உட்கார்ந்துட்டு இருப்பாரு மோடி. அதனால இந்த கொள்கை தங்கங்கள் ரெண்டும் ஒன்னா சேர்றதுல வாய்ப்பு இருக்கு. அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்றது விரைவில் நடக்கும். தமிழ்நாட்டிலேயே நீங்க எழுதி வச்சீங்க, திமுக, அதிமுக, பாஜக, நாம் தமிழர் சேர்ந்தாலும் சேரலாம், இல்ல பொது வேட்பாளர் போர்வையை போத்திக்கிட்டு இந்த வரலாம், தெரியாது. ஆனா இந்த 3 பேரும் ஒன்னா சேர போறாங்க. அதனாலங்க இதுல திருமாவளவனுக்கு அரசியல் தெரியலையா புரியலையா? பாஜக எதிர்ப்பில் திமுக உறுதியா இருக்குதான். எங்கப்பா இருக்குது? அந்த ஆட்சியில இருக்கும் போதே டபுள் கேம், கள்ள கூட்டணியில வச்சிட்டு இருந்தது. இதெல்லாம் ராகுல் காந்திக்கு தெரிஞ்சதாலதானே அவருக்கு வெளியில போறாரு. ஒண்ணும் வேணாம், மே மாசம் 4ஆம் தேதி ரிசல்ட் எல்லாம் வந்துட்டு இருக்கும்போது நான் சொன்னதாக நீங்க நினைச்சுக்காதீங்க. இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியின் தமிழ்நாடு தலைவரா இருக்கிற மாணிக்கம் தாக்கூர் சொன்னது பப்ளிக்ல. அமித்ஷா கான்கால் போட்டு 2 பேரும் இணைச்சாரு, 2 பேரும் சேர்ந்து ஆட்சி அமைங்கன்னு அமித்ஷா தான் உத்தரவிட்டார். அந்த உத்தரவை மு.க. ஸ்டாலின், உதயநிதி ஏற்றுத்தான் அமித்ஷாவின் அடிமை என்று அவர்களால் அழைக்கப்பட்ட எடப்பாடியை முதல்வராக்குவதற்கு முனைந்தார்கள். இதெல்லாம் திருமாவளவனுக்கு தெரியாதா? என்ன விடுறாரு அவர் பாட்டுன்னு. இன்னொன்னு சொல்றேங்க, தமிழ்நாட்டு அரசியலை புரிந்தவன் என்ற முறையில வடநாட்டுல எப்படி ஒன்னா இருப்பாங்க, ஆனா தமிழ்நாட்டுல ஒரு உரையில் 2 கத்திகள் இருக்க முடியாது. இவங்க கல்யாணத்துக்கு வராங்க, அவரும் கல்யாணத்துக்கு வராருன்னா ரிங் பண்ணி கேட்பாங்க, அவர் போன பிறகு நான் வரேன்னு. அதாவது ஒரு பொது வெளியில திருமணம் போன்ற நிகழ்வுகளில் கூட சமூக நிகழ்வுகள் ஒன்னா சந்திக்காம எதிர்கட்சினா எதிரி கட்சியாக பார்க்கிற மோசமான கலாச்சாரம் நம்ம தமிழ்நாட்டுல ரொம்ப நாளாவே இருந்திருக்குது. இங்க போய் திமுகவும் தாவேக்காவும்னா இவரு சொல்லிட்டு போயிடுவாரு, திமுக காரன் ஒத்துக்குவானா? திமுக காரன் ஏங்க இங்க வரப்போறான்? அவன் தான் மத்திய அமைச்சர், அவரை கனவுல போயிட்டு இருக்காங்கல்ல மோடியை நோக்கி. அதனால என்ன பொறுத்தவரையில திருமாவளவனுக்கு ஒன்னும் அரசியல் புரியல, இல்லன்னா வேணுமென்னு இந்த மாதிரி தடுமாறுற மாதிரி குழப்பம் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு ஏதாவது நோக்கம் இருக்கணும்ல, நோக்கம் இல்லாம யாரும் இப்படி எல்லாம் பண்ண மாட்டாங்க. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, தான் தாவேக்கால உறுதியா இருக்கிறோம்னு சொல்லிட்டா தனக்கு பார்கெனிங் பவர் கம்மியாயிடும்.
உள்ளாட்சி தேர்தல், இடைத்தேர்தல்லாம் இருக்கு இல்லையா? அப்ப அப்படி பார்கெனிங் வச்சுக்க, நான் இங்கேயே இருக்கலாம், அங்கேயே இருக்கலாம், எங்கேயே இருக்கலாம், நான் வந்து கமிட் பண்ணிக்கல. இப்ப சில பேர் சொல்லுவாங்க, நான் இன்னும் கமிட் ஆகலைங்க. அப்ப ரெண்டு பக்கத்துலயும் டிமாண்ட் வைக்கலாம்ல. எது அதிக டிமாண்டோ தாவேக்கால அவர் சில டிமாண்டுகள் வச்சிட்டு இருக்கிறதா அரசல் புரசலா தெரியுது. வாரிய தலைவர்கள், அப்புறம் நகராட்சி உள்ளாட்சி தேர்தல்ல சீட்டுங்க, திருச்சி கிழக்கு எங்களுக்கு கொடுங்க, இல்ல மதுராந்தக எங்களுக்கு கொடுங்க, இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்களாம். சோ இதெல்லாம் வந்து விஜய் ரசிக்கல. விஜய் இதெல்லாம் வந்து ரசிக்கல. அதாவது நிபந்தனையற்ற ஆதரவுன்னு சொல்லிட்டு உள்ள வந்துட்டு பாஜக வந்துடக்கூடாதுன்றதுக்காக நாங்க ஆதரவு கொடுக்கறோம்னு சொல்லிட்டு நீங்க இருக்கிற டிமாண்ட் எல்லாம் வச்சுட்டே இருந்தீங்கன்னா யார் அதை ஒத்துக்குவாங்க? 2 இருக்கு எம்எல்ஏ, ஆனா நீங்க 20 டிமாண்ட வைக்கிறீங்க. அதனால வந்து இது வந்து எத்தனை நாளைக்கு தாவேகா அணியில விசிக இருக்கும் என்பது எனக்கு வந்து சந்தேகம் இருக்குது.